இன்றைக்கி நடக்கிற எபிசோடில் வந்துட்டு லவ் மீட்டர்னு ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒருத்தனுடைய இருதய துடிப்பை எகிர வைக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அது எகிரிச்சான்றதை வந்து பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ஜேர்னி ஆஃப் ரோலர் கோஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்ஸை எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. தேஜாஸ் வந்து பயங்கரமாக அதில் என்னென்ன ப்ளே பண்ணியிருக்கிறாரு, லீலைகள் என்னன்றது வந்து பார்க்கலாம். அதே மாதிரி வந்து வீணாவும் தினேஷும் அன்பு முத்தம் கொடுத்துக்கிறாங்க. அது மருத்துவ முத்தமா இல்லை அன்பு முத்தமான்றது வந்து பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வெக்கையும் பிரியங்காவும் சேர்ந்து ஜாலியாக ஒட்டுறாங்க. அது ஒட்டுமா? அதே மாதிரி வெக்கை வந்து பிரியங்காவுடைய இதய துடிப்பை வந்து பயங்கரமாக எகிர வைக்கிறாரு. இவங்க பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகுறாங்க. இந்த க்ளோஸ்னஸ் தொடருமா அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாங்க. இப்போது ரூமுக்குள்ளே வந்துட்டு நிவேதா, மோனிஷா, பிரியங்கா இருக்கிறாங்க. அப்போ பிரியங்கா சொல்கிறாங்க, இந்த மாதிரி டேட்டிங் நான் போனதில்லை, ஒரு மாதிரி நல்லா இருந்தது, இருந்தாலும் ஒரு ஓரத்தில் அப்படின்னு ஆரம்பிக்கிறப்ப வந்து மோனிஷா பயங்கரமாக சிரிக்கிறாங்க. மோனிஷா பற்றி நம்ம எதிர்பார்த்தது தான். நம்பாத எவனையும் நம்பாத அப்படின்னு சிறப்பு கழட்டி காட்டுறாங்க. அதை பார்த்து நிவேதா திருப்பி பார்த்து சிரிக்கிறாங்க. இந்த பிரச்சனைகள் நடக்கிறப்போ வந்துட்டு நமக்கு தெளிவாக ஒன்று புரியுது. இங்கே வில்லாது வில்லி பிரியங்காவுக்கு வந்து மோனிஷா தான். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு ரூமில் தேஜாஸ் வந்துட்டு நேகா வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாரு. என்ன தான் கும்பகோணத்துக்காரர் வந்து க்ளோஸாக இருந்தாலும் நேகா வந்து சமாதானம் ஆகலை. கும்பகோணத்துக்காரர் தெளிவாக சொல்கிறாரு, இது வந்து கேமு தான் அப்படின்றாரு. பண்ணுறப்போ வந்து நேகா தெளிவாக வந்து கும்பகோணத்தை கழட்டி எடுக்கிறாருங்க. வாட் வீணா இஸ் டூயிங்கு, எனக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயே ஓடிட்டுருக்குது, நீ என்னென்ன பண்ணுறன்றது எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதுன்ற மாதிரி வந்து அங்கே வந்து சண்டை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறது. கட்டிப்பிடிச்சி ஆறுதல் படுத்துறது கும்பகோணக்காரரை வந்து ட்ரை பண்ணுறாரு. அது ஒர்க் அவுட் ஆகுதான்றது வந்து நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கலாம். நேகாவுக்கு என்ன தான் சண்டை போட்டாலும் கும்பகோணத்தோடு போய் பசம் மாதிரி ஒட்டிக்கிறது தான் வழக்கம். இது நமக்கு தெரிஞ்சு தானே. ரெக்ஸு, பிரியங்கா, மோனிஷா 3 பேரும் பேசிகிட்டு இருக்கப்போ தான் பிரியங்காவுக்கு வந்து சைனீஸ் ட்ரெடிஷன் அந்த உடஞ்சி போன கப்பை கொடுத்து ஒட்ட சொல்கிறது, அது ரம்யா கிருஷ்ணன் கொடுத்துட்டு போன ஞாபகம் வருது. குடுமிக்காரர் சும்மா இருப்பாரா, அதனால் குடுமிக்காரை நைஸாக துரத்திட்டு பிரியங்காவுக்கு வந்து யோசனை வருது. நல்ல வெக்கையை வந்து கூப்பிட்றாரு. வெக்கையை கூப்பிட்டு வந்து ஒட்டலாமா அப்படின்னு கேட்குறப்போ வந்து வெக்கைக்கு நல்லா புரிஞ்சிருது. சரி ரிப்பேர் பண்ணலான்னு ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜாடியை மட்டுமா ரிப்பேர் பண்ணுறாரு, அவருடைய ஜோடியை கூட தானே ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. பிரியங்கா வந்து அதை பற்றி சொல்கிறப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஏற்பாடாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா இதனுடைய அழகே வந்து ஒட்ட வைக்கிற இடத்துல தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கவிதை பாடுறாரு. பிரியங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கவிதையில் மயங்கி அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. என்னை புரிஞ்சுக்கிறது கஷ்டம், நான் நிறைய கற்றுக்கிட்டேன்னு தான் சொல்லணும், நம்மளது ரொம்ப பிரேக் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே உடச்சிடாத வைக்கேன்னு கெஞ்சுறாங்க. அப்போது ரொம்ப உடஞ்ச மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி சமாதானமும் சொல்லிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து வந்து ஒரு மாதிரி உருக ஆரம்பிச்சிடுறாரு, நெய் மாதிரி உருகிக்கிட்டு, நான் ரொம்ப பேசிக் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கல, அட்வான்ஸாக போயிட்டேன்னு ஃபீல் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விடுவாங்களா மோனிஷா, எங்கே பிரியங்கா இருந்தாலும் பிரியங்காவை காதில் உடைக்கிறதாண்டா என் குறிக்கோள், செகண்ட் லவ் அப்புறம் தான்டா, ஃபஸ்ட்டு பிரியங்கா பிரேக்கப் தான்டா அப்படின்னு சுற்றிட்டுருக்கிற மோனிஷா உள்ளே வந்து ஒரு பழமொழி சொல்கிறாங்க. அது ஊர் பழமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஊர் பழமொழியிலையும் ஒரு ஊர் கிளவி சொல்கிறது இப்போ தான் நமக்கு புரியுது. என்ன சொல்கிறாங்கன்னா, உடஞ்சி போனது எப்போ பார்த்தாலும் உடஞ்சதாக தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு முத்தை உதிர்க்கிறாங்க. இந்த நேரத்தில் பச்சக்குன்னு அவங்க சொல்கிறது ஒட்டினதை விட பிரியங்கா மனசில் மோனிஷா சொன்னது பக்காவாக ஒட்டிக்கிச்சு அந்த ஊர் பழமொழி. உடனே டக்குன்னு பிரியங்கா வைக்க பார்த்து உடஞ்சது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் தேங்க்யூ மோனிஷா அப்படின்னு சொல்கிறாங்க. மோனிஷாவினுடைய முகத்தில் ஒரு கள்ள புன்னகை. உடனே வந்து பிரியங்கா வந்துட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்றது வந்து பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தொடர்ந்து பேசுகிறப்ப வந்து பிரியங்கா சொல்கிறாங்க வெக்கையை பார்த்து, நீ என்னை ஹக் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நெக்கலாக சிரிக்கிறாரு வெக்கை. ஏன் சிரிக்கிற, நீ என்னை ஹக் பண்ணலையா அப்படின்னு வெக்கை கேட்குறாரு. உடனே பிரியங்கா அதுக்கு ஒரு பாலிஷாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, லைட்டாக அப்பப்போ அது வந்து பண்ணுறது ரைட்டு தான், அது வேணும், ஆனால் கோரா நான் எதுவும் பண்ணலையே அப்படின்றாங்க. இங்கே கோரா அப்படின்றது வந்து நம்ம ரொம்ப ஹார்ட் கோர் அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கலாம்.
அப்போ சாஃப்ட் கவர் வந்து அலௌடு போல் தெரியுது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இப்போ திருப்பி குறுக்க வந்து மோனிஷா உள்ளே வராங்க. மோனிஷா வந்தாலுமே பிரச்சனை ஆகும் அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியுது. இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்பயே வந்து ஸ்ருதிகா உள்ளே மொல்ல நுழையிறாங்க. நுழைஞ்சி லவ் மீட்டர்னு ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு வராங்க. அந்த லவ் மீட்டர்ன்றது ஒன்றும் இல்லைங்க, ஹார்ட் கவுண்டிங் ரேட் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் தான். அவங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பயுமே லவ் வந்து கோஸ் வித் வந்து ஹார்ட்டு. அதனால் நம்ம ஹார்ட் கவுண்ட் வந்து நம்ம பேசிக் கவுண்ட் எடுத்துக்கலாம், அப்புறம் அதை செக் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறத கேட்குறப்போ மஜா தான்ப்பான்றது நமக்கு தோணுது. அதுக்கப்புறம் அவங்க கப்புள்ஸாக தான் பண்ணணும், சிங்கிள்ஸ்லாம் அப்புறம் தான், கப்புள்ஸ் வந்து முதல்ல வாங்க. இதில் வந்து பேசிக் ஹார்ட் ரேட் வந்துட்டு அதில் இருக்கிறத விட 20 கவுண்ட் வந்து ஏற்றினா தான் ஜெயிச்சதா கணக்கு. உண்மையான லவ்ன்னு நான் எடுத்துப்பேன், அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு கேக் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல எடுத்தோடனே வந்து நேகா வராங்க. நேகா வந்தோடனே நேகாவுடைய பேசிக் ஹார்ட் ரேட் வந்து 82 தான் காட்டுது. இங்கே வந்த உடனே தேஜஸை கூப்பிடுறாங்க. தேஜஸ் வந்த உடனே பார்க்குறாரு, இதுதான் லவ் மீட்ரு. மேலே இந்த பச்சை கலரில் 85ன்னு காட்டுது இல்லையா, அதை வந்து 130க்கு மேலே எடுத்துகிட்டு போகிறது தான் அந்த டாஸ்க்கு. இந்த டாஸ்கில் வந்துட்டு தேஜஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஜெயிக்கிறாரு. 5 செகண்டு தான். ஆள் கும்பகோணம் அலட்டிக்கவே இல்லை. பிரசாதம் கொடுக்குற மாதிரி கிட்ட போய் ஒரு முத்தம் கொடுக்குறாரு. முத்தம் கொடுத்தோன்னா கிட்டு 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 122க்கு 5 செகண்டில் கூடியிருது. டக்குன்னு 130 வருது. அதுக்கப்புறம் வந்து பிரியங்கா இந்த மாதிரி பார்க்குறாங்க. பார்த்த உடனே வந்து ஸ்ருதிகா என்ன சொல்கிறாங்கன்னா, இது போங்காட்டம், 1 டிஸ்டன்ஸில் இருங்கன்னு ஒரு ரூல் போடுறாங்க. அவர் கும்பகோணம் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. டக்குன்னு சல்ட்டையை கழட்டி வீசுகிறாரு. அதுக்கப்புறம் பக்கத்தில் உட்காந்து கையில் முத்தம் கொடுக்குறாரு. கொடுக்க 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 சர்றன்னு திருப்பி ஹார்ட் ரேட்டு ஏற ஆரம்பிக்குது. கும்பகோணத்தை தடுக்கிறதுக்கு எந்த சக்தியாலையும் முடியாதுப்பா. அடித்து தள்ளி கேட்க ஈஸியாக ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் டேர்ன் வந்து வர்றப்போ வந்துட்டு தேஜாஸனுடைய டேர்ன் வருது. இங்கே தேஜாஸனுடைய டேர்ன் வரப்போ வந்து தேஜாஸ் வந்துட்டு ஃபிசிக்கல் டச் ரொம்ப பிடிக்குன்றது வந்துட்டு நம்ம அக்கா நேகாவுக்கு தெளிவாக தெரியும். ரொம்ப சிம்பிள் தான். அப்படியே கன்னத்தை லைட்டாக தடவி முன்னால் கிச்சுக்கான ஒரு டான்ஸை போட்டால் ஹார்ட் ரேட்டு கூட தானே செய்யும். சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி வந்து தேஜாஸ் வந்துட்டு இவங்க பண்ண செடக்ஷனில் டமால்னு கீழே விழுந்துடுறாரு. விழுந்தா லவ் மீட்ரு பக்காவாக கூட்டி காட்டுதுங்க தேஜாஸ். அடுத்த கப்பலை கூப்பிடுறாங்க ஸ்ருதிகா. இப்போ வர்றது வந்து தினேஷும் வீணாவும். தினேஷ் உட்கார்றாரு. வீணா தினேஷை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்கிறாங்க. ஆனால் பெருசாக வந்து ஹார்ட் ரேட் வந்து கூடலை. தினேஷ் அது ஆல்ரெடி எதிர்பார்த்தது தான். ஸோ அதனால் அந்த இடத்துல வந்துட்டு இங்கே வந்து வீணா வந்து தோத்துடுறாங்க. விடுவாங்களா? அடுத்தது வீணா உட்கார வச்சு தினேஷை பண்ண சொல்கிறாங்க. தினேஷ் வந்து தன்னுடைய கண்ணை வந்து வீணாவை பார்க்க சொல்கிறாரு. பார்க்க சொன்னோடனே கண்ணும் நோக்கினால் டமால்னு ஒரு சத்தம். வேறு ஒன்றும் இல்லைங்க, ஹார்ட் ரேட்டை கடன்னு கூடுது. இந்த பக்கம் வந்து வீணாவுக்கு வந்துட்டு டென்ஷன் இருக்கிறது. டென்ஷன் கூட 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 ஹார்ட் ரேட்டும் கூடுது. இங்கே வந்து வீணா ஜெயிச்சிடுறாங்க. அடுத்த கப்பல் ஆபித் அண்ட் நிவேதா. இங்கே ஆபித் உட்காந்துட்டு இருக்கப்போ வந்து நிவேதா வந்து ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆபிதுக்கு எந்த விதமான சிம்டமும் தெரியல. அவருக்கு ஹார்ட் பீட் கூடுற மாதிரி தெரியல. எல்லோரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இந்த நேரத்தில் வந்து மே கமின்னு ஒரு சத்தம் கேட்குது. நான் உள்ளே வரலாமா? வாங்க ப்ளீஸ். வந்தது யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணாக இருக்குன்னு பார்த்தா அடச்சே பையன்பா. வெக்கே தான். வெக்கே போடுற டான்ஸில் ஆபிதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹார்ட் பீட் வந்து கூடுது. ஒரு வேளை அப்படி இருக்குமோ? சச்சா, இருக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லைப்பா. ஆனாலும் இருந்தாலும் உலகத்தை நம்ப முடியாது இல்லையா? இப்போ வந்து உங்களுக்கு வயசு வருஷமாக மாறுது. மாறுறப்போ வந்துட்டு இங்கே ஆபித் வந்துட்டு நிவேதிதா உட்கார வச்சு ட்ரை பண்ணுறாரு. நிவேதிதா உட்கார வச்சுட்டு ஆபித் வந்து டான்ஸ் ஆடுறப்போ ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, நிவேதாவுக்கு வந்து டக்குன்னு வந்து ஹார்ட்டு பீட்டு வந்து கூட ஆரம்பிக்குது. நிவேதா வந்து போட்டியில் வந்து ஜெயிச்சிடுறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆபிது தான் அங்கே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிறாருன்னு பார்த்தா நிவேதா ஆபிதை விட ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறது நமக்கு லவ் மீட்டர் மூலமாக புரியுது. அடுத்து லவ் மீட்டர் வந்து சிங்கிள்ஸுக்கு வந்து போட்டு மாட்டுறாங்க. மாற்றப்போ வந்து பிரியங்கா வராங்க. பிரியங்காவுக்கு வந்து பிரேவாக ட்ரை பண்ணுறாரு. பாட்டு பாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு.
ஹார்ட் பீட் எதிர்பார்த்த மாதிரி வந்து கூடிடுது, ஜெயிச்சிடுறாரு. ஆனால் இந்த பக்கம் வந்து பிரேவை உட்கார வச்சுட்டு பிரியங்கா ட்ரை பண்ணுறாங்க. ஒன்றும் கூட காணோம். இங்கே பிரேவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. இதுக்கு நடுவில் வந்து வெக்கே வந்து வராரு. நான் பிரியங்காவை ட்ரை பண்ணலாமா அப்படின்றாரு. ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப வந்து பிரியங்கா உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சு இந்த இடத்துல வந்து வெக்கேக்கு தான் ரொம்ப கிளியராக தெரியுமே, அப்படியே பழைய கதையெல்லாம் வந்து பேசுகிறாரு. பேச பேச ஒயிட் ஷர்ட்டு ப்ளூ பேண்ட்டு டேட்டிங் போகிறப்ப பேசுகிறப்போ வந்து அங்கே பிரியங்காவுக்கு எதிர்பார்த்த மாதிரி வந்து ஹார்ட் ரேட் வந்து கூடிடுதுங்க. அடுத்து வந்து வெக்கேக்கு வந்து பிரியங்கா ட்ரை பண்ணுறாங்க. வெக்கே வந்து இங்கே ஃபெயிலியர் ஆகிறாங்க பிரியங்கா. அதுக்கடுத்து மோனிஷாவுக்கு வந்து ரெக்ஸ் வர்றாரு. ரெக்ஸ் வந்து பயங்கரமாக கண்ணு பார்க்குறப்போ வந்து மோனிஷாவுக்கு வந்து ஹார்ட் பீட் கூடிடுது. அங்கே குடுமி வந்து பவர் தெளிவாக எதில் இருக்குதுன்னு தெரியுது. குடுமியை சொல்லுது, என் பவர் குடுமியில் கண்ணில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பலே ஆலியா, குடுமி இருந்தாலும் கண்ணில் பவர் வச்சுருக்குல்ல, அங்கே தான்ப்பா நிற்கிறேன். 2 செகண்டில் அடிச்சு நாக் அவுட் பண்ணுறாருப்பா மோனிஷாவை குடுமி. இப்போ வந்து மோனிஷா விடுவாங்களா? குடுமியை உட்கார வச்சுட்டு மோனிஷா ட்ரை பண்ணுறாங்க. மோனிஷாவுக்கெல்லாம் குடுமி மாதிரி குடுமி ஆட்ட வேண்டிய அவசியமாக தூக்க வேண்டிய அவசியமாக கிடையாதுங்க. ஒரே வார்த்தை தான், ஐ லவ் யூ அப்படின்னு சொன்ன உடனே அங்கே குடுமிக்கு டபால்னு எகிரிடுது. ஸோ இந்த சிங்கிள்ஸில் 2 சிங்கிள்ஸுக்கு வந்துட்டு ஹார்ட் ரேட்டு கூடினதுனால இவங்க 2 பேரையுமே வந்துட்டு சும்மா விடுமா விஜய் டிவி, இருக்கிற 3 பேரில் ஒரு பேரை கூட்டணும் இல்லையா, அதனால் குடுமியை தூக்கி மோனிஷாவோட ஜாயின் பண்ணி உங்கள் 2 பேருக்குமே நாங்கள் டேட்டிங் பரிசாக கொடுக்குறோம், 2 பேரும் போய் ஜாலியாக பேசுங்க, உங்களுக்கு ஆற செலவு எங்கள் செலவு, மொத்தத்தில் டிஆர்பியை கூட்டுங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், மோனிஷா விவரமான ஆள், சீரியல் ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு. அவங்கள பொறுத்த வரைக்கும் சிங்கிளாக இருந்தால் எலிமினேட் ஆகிடுவாங்கன்றது தெரியும். அதனால் இந்த சான்ஸை யூஸ் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க. இது முடிஞ்சவொடனே பிரியங்கா லேசுப்பட்ட ஆளுங்க ரூமில் உட்கார வச்சு பிரேவோட பேசுகிறாங்க. பேசுகிறப்போ அங்கே பிரேவை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறாங்க. பிரேவ்கிட்ட பிரியங்கா சொல்கிறப்போ வி ஹேவ் வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறப்போ அங்கே பிரேவு கடவுள் தான்ப்பா நம்மளை கனெக்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பிரியங்கா வந்துட்டு ஒரு ஃப்ளட் டைப்புன்னு நமக்கு புரியுது. இந்த பக்கம் சிந்துரும் பேசுகிறப்போ பிரியங்காவை பற்றி பேசுகிறாங்க. பிரியங்காவை பற்றி பேசுகிறப்போ சிந்துரு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நல்ல மொமெண்ட்டை வந்து ரீக்ரியேட் பண்ணுறீங்க வைக்கே, ஆனால் ஒட்டலாமான்னு காலையில் வந்து கேட்டது வந்துட்டு பிரியங்கா தானே அப்படின்னு வந்து சிந்துரு கேட்குறப்போ வெக்கே அதை வந்து ஏகமானதாக ஆமோதிக்கிறாரு. இப்போ இங்கே தெளிவாக புரியுது சிந்துரிக்கு வெக்கையை விட்டு பிரிய வேண்டிய நேரம் வந்து. அந்த பக்கம் என்னென்னு பார்த்தோன்னா டேட்டிங் கூட்டு போன மோனிஷா வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு குடும்பிக்காரர் ட்ரை பண்ணுறாரு. நம்மளாம் ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட்டுன்னு தான்ப்பா படிச்சிருக்கிறோம். ஆனால் நம்ம குடும்பிக்காரர் பலே ஆள். ஏ ஃபார் அழகு, பி ஃபார் பியூட்டிஃபுல், சி ஃபார் க்யூட்டு, டி ஃபார் டிலைட்டுன்ற மாதிரி வந்து பயங்கரமாக ஜுல் அடிக்கிறாரு. சரியான வெள்ளம்ப்பா பாம்பேயில். ஆனால் வெள்ளம் மழை வெள்ளம் கிடையாது, இவர் விட்ட ஜுல்லுதான்ற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனாலும் என்ன ட்ரை பண்ணாலும் அங்கே செட் ஆகலைன்றது நமக்கு வந்து புரியுது. ஆனால் மோனிஷா தான் படா கில்லாடியாச்சே, விஜய் டிவி சிங்கிளாக இருந்தால் வெளியே துரத்திருப்பா. அதனால் உஷார் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெக்ஸோட டேட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறப்போ வந்து இந்த பக்கம் ரெக்ஸ் வந்து இன்னமும் அவளை மறக்க முடியல. ஷீ இஸ் எ டைமண்டு, ரியல் ஜிம், ஐ லவ் ஹர் பர்சனாலிட்டின்ற மாதிரி எடுத்து வர்ணிக்கிறாரு. விடுவாங்களா ஸ்ருதிகா அந்த பக்கம், அப்படியாடா இருக்கிறீங்க, எடுத்து போகிறேன்டா உங்களுக்கு உங்களுடைய ஃபீலிங்கை அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஹவுஸில் என்னென்ன நடந்ததோ ஒரு ஃபீலிங்ஸு, அழுகிறவன் அழுகட்டும், சிரிக்கிறவன் சிரிக்கட்டும், உணர்ச்சி வசப்படுறவங்க உணர்ச்சி வசப்படட்டும், காதல்னா இன்னும் கெட்டியாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு நுழைப்பில் அவங்க ஜேர்னி ஆஃப் ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்து பழைய ஃபிலிம் எடுத்து ஓட்டுறாங்க, பயோஸ்கோப் மாதிரி. இந்த பயோஸ்கோப் வந்து இப்போ பார்க்கலாங்க. கடந்து வந்து ஜேர்னியை பார்க்குறப்போ இந்த ஜேர்னியில் அதிகமாக பெனிஃபிட் ஆனது வீணாவும் தினேஷும் நேகாவும் தேஜாஸ்ன்றது வந்து தெளிவாக புரியுது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்ற மாதிரி வந்து இவங்களுடைய லவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. பல இடங்களில் வந்து முத்தமிட்டுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அந்த பக்கமும் கும்பகோணம் லேசுப்பட்ட ஆளுன்னு தெளிவாக புரியுது. அவர் நிற்கிற இடத்துல குற இடத்துல கட்டி பிடிக்கிறாரு, முத்தம் கொடுக்குறாரு. பல விஷயங்களை வந்து அன்பை வந்து உரம் போட்டு தண்ணி ஊற்றி வளர்க்குறான்னு தெளிவாக புரியுது. ஒரு கட்டத்தில் நேகா வந்துட்டு தேஜாஸ்கிட்ட ரொம்ப க்ளோஸாக போகிறப்போ கேமராவை தள்ளி போக சொல்கிறாங்க. கேமராவை மட்டுமா தள்ளி போக சொல்கிறாங்க, நம்மளும் பார்த்துருவோம் இல்லையா, நீங்களும் போங்க, அடுத்த வாரம் வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க நம்மளை கையாட்டி வெளியே போக சொல்கிறது தெளிவாகவே நமக்கு வந்து புரியுது. நம்ம வெளியே போயிடலாம் வாங்க.